Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 5 ரூபாய் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். திருப்பூர்ல இருக்க எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். சுத்தி பார்க்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்குக்குலாம் கூட்டிட்டு வந்தா தான் சின்ன பிள்ளைங்க அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. பழைய ஞாபகம்லாம் நிறைய வந்துச்சு இந்த பார்க்குக்கு வரும்போது. எத்தனை பேர் இந்த பார்க்குக்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னால வரல அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அங்க போய் நாங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்றோம் அப்படிங்கறதை எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. அப்படியே பார்க்குக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கோட என்ட்ரன்ஸில் கிட்ஸை கவர் பண்ணுறதுக்காக நிறைய விளையாட்டு சாமான்லாம் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே ஸ்லிப்பர் ஷாப்பு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. கிட்ஸு பெரியவங்க எல்லாத்தையுமே இது பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய இங்கே வந்து தமிழ்காரங்களை விட நிறைய ஹிந்திக்காரங்க தான் உள்ளேயும் சரி வெளியே எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட் சைடு எல்லாமே ஹிந்திக்காரங்க தான் மோஸ்ட்லி இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மற்ற நேரம்லாம் என் பையனை அரை மணி நேரம் ஆட்டி விட்டாலும் தொட்டிலில் போட்டு தூங்கவே மாட்டான். கண் அசந்து கூட போகாது. ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே வந்துட்டோம் அப்படின்னா எப்படி தான் இவங்களுக்குலாம் தூக்கம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. தம்பி வந்து நார்மலாக ரோட்டில் போகிற டாக்ஸ்லாம் பார்த்தாலே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு பறவைங்கள்லாம் பார்த்தாலே விளையாண்டுட்டு இருப்பான். சரி, அதனால தான் மோஸ்ட்லி நாங்கள் இந்த இடம் சூஸ் பண்ணது. அப்புறம் அண்ணா நீ போகலான்னு சொன்னதுனால சரி போகலாம், எப்போ நம்மளும் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கும் மாமா வர்றதுக்குள்ளே எனக்கு தூக்கம் வருதுன்னு வேறு புலம்பிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ தம்பி முழிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எந்திரிக்கவே இல்லை. நீங்களே பாருங்களேன். ஆனால் வருமா எப்படி பாரு எல்லாத்துலேயும் அழகாக இருக்குதாங்க. நல்லா பார்ப்பான் தம்பி. கீழே வருது. இங்கே வான்கோழி தானே அது. அழகா இருக்குது. அதுவே மேலே பறந்து போயிட்டு திருப்பி வந்தது பற்றியா கூண்டுக்கு வளர்க்கணும். நம்ம வீட்டில் 2 நாள் வச்சு வளர்க்கீங்கன்னா வந்துடும். ரெக்கையை கட் பண்ணி விட்டு முயல் தான் வளர்க்கணும் ஆசை. புல்லு போட்டு வளர்க்கக்கூடாது. எங்கள் வீட்டில் வளர்த்தானா முதல்ல நாங்கள் தான் வளர்த்தா ஆகாது. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரியா. கிளி 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 இங்க பாரு, கிளி இங்க பாரு. இப்பதான் பாக்குறான். வேணுமோ இங்கே முயல் போதுமா? இங்க இந்த கோழி இதை காட்டும் புறா இங்க இருக்கு பாரு. இங்க பப்பிமா. அண்ணா போய் ஊஞ்சல்ல உட்காந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய டாகு உள்ள இருக்குது பாரு மாமா. அதான் பெரிய டாக் தான் மாமா இருக்குது. அங்கே போய் முன்னாடி எவ்வளோ பெருசாக இருக்குது. பப்பி எங்கே ஃபோட்டோ கப்பிள்ஸ். தண்ணி இன்னுமா அழகு அழகு. கோழி இல்லை, வான்கோழி தானே. அழகு. சாப்பிடலாம்.
அப்புறம் அங்கே பலூன் ஷூட் பண்ணுற கேம், அப்புறம் நிறைய அந்த சைடு சீசா அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு அப்புறம் அந்த சைடு வந்தாச்சு. அங்கே மீன் தொட்டி ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய டேங்க் ஃபிஷ்ஷு எல்லாம் முக்கால்வாசி அந்த பெரிய கெண்டை மீன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, அந்த ஃபிஷ் தான் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா அந்த மீன் கண்காட்சிலாம் போட்டிருப்பாங்க. சரி அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து புறாக்கெலாம் இறை போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நம்ம இறை வாங்கி போடுறது கூட அங்கே ஆப்ஷன் இருக்குது, போட்டுக்கலாம். இறை வந்து பக்கத்துலேயே வந்து சாப்பிடும் புறா. அப்புறம் இங்கே போகிறப்போ ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிளேஸ் வந்து முக்கால்வாசி ஃபோட்டோ ஷூட்க்கு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ட்ரீஸ் இருக்குது. அப்புறம் ஃபவுண்டெயின்ஸ் கிட்டலாம் நின்று எடுத்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஃபோட்டோஸ்லாம். அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்ததுக்கும் அதுக்கும் பாலத்து மேலே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க போல் அப்படின்னு பாப்பா நினச்சிட்டாங்க. ஒரே கற்று நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருந்ததெல்லாம் பிடிச்சாங்க. முதல்லலாம் அவ்வளோவா நீட்டாக இருக்காது. இப்போ ரினோவேஷன் ஒர்க்லாம் முடித்து கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. வீக்லி ஒன்ஸாக அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் இதுதான் மீன் கண்காட்சியகம். இந்த தங்க மீன்கள் படம் வந்ததில்ல, அப்போ இருந்து கோல்டன் ஃபிஷ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்குக்கு அடிக்கடி வந்து பார்ப்போம். இந்த டேங்க்லலாம் கோல்டன் கலர் ஃபிஷ் இருக்கும். இதுதான் கோல்டன் ஃபிஷ் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவாலாம் ஃபிஷ் எதுவுமே இல்லை. எல்லாருமே எடுத்து செல்ஃபி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே நின்றுட்டு. அப்புறம் வந்து டேங்க் லைனர் இந்த லாஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ் தான் இருக்குது. முதல்ல இருந்த மாதிரிலாம் நிறைய ஃபிஷ்லாம் போட்டு வைக்கல. அப்புறம் சரி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம், இங்கேயே நின்றுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் அழகழகாக கம்மல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. வாங்கலான்னு பார்த்தேன். சரி எப்படியும் தீபாவளி பர்ச்சேஸ் பெருசாக பண்ணணும்ல, இப்போவே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு அங்கேருந்து. அப்புறம் இந்த சைடு ஸ்டேஜ் போட்டிருக்காங்கல்ல, இங்கே வந்து 8 வயசுக்கு உள்ளே இருக்கிற பெண்கள் ஆண்கள் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் முதல்ல இல்லை, இப்போ தான் இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல். என்ஜாய் பண்ணுறதுக்காக தனியாக ஸ்டேஜ் மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க. முதல்லலாம் இந்த ஸ்டேஜில் எல்லோரும் படுத்தா இருப்பாங்க, படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் நிறைய டைம் நான் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்போ நினச்சிக்காதீங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது போகணும்னு நினச்சிருக்கேன். பட் போனதே இல்லை. சரி தம்பியாவது போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா தம்பிக்கு இன்னும் ஒரு வயசு தான் ஆகுது. அவனை கொண்டு போய் விட்டா அவனுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. அதனால சரி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தானா அவனா ஓட்டுற ஸ்டேஜுக்கு வரும்போது விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பசங்க விளையாண்டுட்டு இருந்ததை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அப்படி திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கத்தில் பலூனில் மேலே சறுக்கிற மாதிரி இருக்குதுல்ல, அது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதில் போய் அப்பாடி இதுக்கப்புறம் நான் போவே கூடாது அப்படின்னு நினச்சது. பஃபே சிஸ்டம் மேரேஜ் ஒன்று நடந்துச்சு. அதில் போயிட்டு சரியான ஆட்டம். திடீர்னு காற்று ஃபுல்லாக இறங்கி எல்லா பிள்ளைங்களும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த ஐயோ ஒரு நிமிஷம் அது ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே பஃபே சிஸ்டமாக இருக்கட்டும், வெளியே இந்த மாதிரி எங்கே வந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற பலூனில் மட்டும் நான் ஏறவே மாட்டேன். அந்த பலூனில் இருக்கிற ஏர் ஃபுல்லாகவே மோட்டர் மூலமாக போயிட்டுருக்கிறது. அப்போ வந்து சடனாக கரண்ட் கட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பலூன் வந்து அப்படியே ஏர் ஃபுல்லாக அமுந்தி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்த பிள்ளைங்க எல்லாருமே ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க விழுந்து சரியான ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்போ இங்கே இருக்கிற பொருள்லாம் அந்த சைடில் இருக்கிற சர்க்கிள், அதுக்கப்புறம் தூரி ஆடுறது அது மட்டும்தான் ஃப்ரீ. மற்ற இது எல்லாமே வீக்லி டைம்ஸ் எப்படி சொல்கிறது, சண்டே டைம்ஸில் வந்தீங்க அப்படின்னா 30 rupees 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தம்பிக்கு பால் விளையாடுறதுக்காக ஒரு இது பண்ணியிருந்தோம். இங்கே சைடில் சுற்றுற கொலம்பஸாக இருக்கட்டும், அப்புறம் ட்ராகன் வீலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க 60 70 இந்த மாதிரி. சரி ஆசையாக வந்ததுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த பால் கூண்டு இருக்குதுல்ல, அதுக்குள்ளே கொண்டு போய் தம்பியையும் பாப்பாவையும் விட்டோம். 2 பேரும் சேர்ந்து கதவுக்கிட்டே தான் நின்னாங்களே தவிர பால் எடுத்து போடுவாங்களா, போடவே மாட்டேன்ட்டு அமைதியாக கேட் கிட்டே நின்றுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் போக போக தான் விளையாட ஆரம்பித்தாங்க. சைடில் வேறு அந்த கொலம்பஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே வேறு இருந்து சவுண்டு வேறு. அந்த கொலம்பஸ் பார்த்தாலே ஐயோ எனக்கு தலை சுற்றுது இப்போவே. அவ்வளோ இந்த மாதிரி யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கொலம்பஸில் ஆசைப்பட்டு ஏறி போய் கடைசியில் ஐயோ சாமி இதுக்கு அடுத்து வாழ்க்கையில் போவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். தம்பிக்கு பால்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி அதனால தான் இந்த கேம் சூஸ் பண்ணேன். ஏன்னா வீட்டிலே ஒரு 100 பால் கிட்டே இருக்குது. அவனுக்கு குட்டி குட்டி பாலாக இருக்கும். இது பெருசாக இருக்கும். எதை எடுக்கிறது எதை விடுறதுனே அவனுக்கு தெரில. கடைசியில் பால் கூட சேர்ந்து தம்பியும் பேச ஆரம்பிச்சிட்டான். பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் அந்த பாப்பாங்களாம் தூக்கி தூக்கி போடுறத பார்த்துட்டு தம்பியும் தூக்கி போட்டுட்டு இருந்தான். என்னம்மா பேசுற அழகு? ஐயோ 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 அம்மா இங்கே போயிட்டாங்க. அம்மா இங்கே தான் இருக்காங்க. விளையாடுமா விளையாடு.
வர்ற கொஞ்ச நேரமாவது நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் பாப்பு ஏன் விளையாடுங்க சாமி, பால் எடுத்து விளையாடுங்க. அந்த சைடு போய் நான் கூப்பிட்றேன், வருவான்னு நினைக்கிறேன். பட்டு இங்க வா மோனிஷ் குட்டி, மோனிஷ் மோனிஷ் மோனிஷ், பட்டு இங்க பாரு, பட்டு பட்டு குட்டி முடியா வா முடியா முடியா வா முடியா முடியா, அம்மாக்கு தாயா. அக்காவுக்கு குடியா, அம்மாக்கு அம்மாக்கு குடுமா. குட்டி வா இங்க வா, அம்மாட்ட வா. பட்டு பட்டு குட்டி பட்டு தம்பிட்டு பால் தூக்கி போடு பாப்பு. எங்கேயோ காங்கேய ரோட்டில் ஏதோ ஒரு ஷாப் போட்டிருக்காங்களா நீ? காங்கேய ரோட்டா? நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் தான் நீ? ஏதோ எல்லா துணியுமே 149 ரூபா தான் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு, சட்டை, லேடிஸ்க்கு டாப்பு, சேலை எல்லாமே 149 ரூபா தானா. ஏதோ இது இன்ஸ்டாவில் நான் உங்களுக்கு ரீல்ஸ் ஷேர் பண்ணி விட்டேன்னு நீங்கள் பார்க்க எதுவா. இந்த ஷூ போட்டு விடுமாம்மா, ஷூ போட்டு விட்டு கீழே கூட விளையாட்டும். இங்கே எனக்குள்ள காத்தடிக்குது, நல்லா தான் இருக்கும். கீழே பிடிச்சிக்கோ. நல்லா இருக்க மாட்டிருக்கு, நல்லா படுத்துக்கிட்டே. நான் பிடிச்சிக்கிறதா? இங்க வா, கீழே பிடிச்சிக்கலாம் வா. பார்த்து பார்த்து